வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 20ஸ் லைஃப் அப்புறம் நான் நான் பண்ண தப்பு, ப்ளஸ் நான் பார்த்தவங்க பண்ற தப்ப பத்தி கொஞ்சம் லிபரலா சொல்றேன். லைக் ஜாலியா தான் போகும் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் என்னன்னா, சிம்பிளா எடுத்துக்கிட்டோம்னா, லவ் பண்றது. மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து ஸ்கூல் டேஸ் ப்ளஸ் காலேஜ் டேஸ்ல கண்டிப்பா லவ் பண்ணியிருப்பாங்க. அவங்க அதுல ஏன்டா அது லவ் பண்றது என்னடா தப்புன்னு கேட்டீங்களா? லவ் பண்ணலாம். லைக் லவ் மட்டுமே பண்ணக்கூடாது. அதையும் தாண்டி அந்த 20ஸ் டூ 30ஸ்லாம் ரொம்ப குரூஷியலான ஏஜ். ஸோ அது எப்படின்னா, நான் பார்த்தது என்னடான்னா, எங்க கூட ஜாலியா ஃப்ரெண்ட்ஸா இருப்பாய்ங்க. லைக் அவங்க அட்டாச் ஆனதுக்கப்புறம் அவங்க எங்கள விட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சுருவாங்க. லைக் போயிருவாங்க. நாங்களும் வெட்டியா தான் இருக்கோம். அ அவங்களும் அவங்களும் இருக்காங்க. லைக் பட் ஆனா எங்கள விட்டு பிரியறப்ப எங்களுக்கு எனக்கு அது வந்து இப்போ கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கு. அது வந்து 20ஸ்ல அவங்க ஒண்ணு சேர்ந்து ஒரே குரோத்தா போயிட்டாங்கன்னா, நல்ல விஷயம். பட் ஆனா மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, 3 இயர்ல வந்து பிரேக்கப் ஆயிருது. இது வந்து நான் பார்த்ததுல சொல்றேன். மேபி நெறைய பேரு கடைசி வரைக்கும் போலாம். லைக் எனக்கு தெரிஞ்சத வச்சு சொல்றேன். ஸோ அது வந்து எனக்கு வந்து வந்து லவ் பண்ணலாம். ஆனா லவ் மட்டுமே பண்ணக்கூடாது. ஸ்டடீஸு அதே மாரிக்க நெறைய இருக்கு. அது அது வந்து லவ்வ பத்தி சொல்றேன். அப்புறம் ஸ்க்ரோலிங் ரீல்ஸ். இப்போ ரொம்ப பயங்கரமா போய்க்கிட்டு இருக்கு ரீல்ஸ் தான். நீங்க நைட்டு 11 மணிக்கு நீங்க ரீல் அனுப்புனாலும் ரியாக்ட் பண்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பிகாஸ் அவ்ளோ பேர் 11 மணி வரைக்கும் ரீல்ஸ் தள்ளுறாங்க. 20 வயசும் சரி, 21, 22 வாட்டெவர். அது வந்து ரீல்ஸ் டோபமைன்காண்டி தள்ளிக்கிட்டு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அதுவுமே வேணாம். அது ஒரு ட்ராப் மாணிக்க தான். ஸோ ரீல்ஸ் பார்க்குறத நீங்க ஓகே அதுல ஒரு மோட்டிவேஷன் ரீல் வருதுன்னா, அத பார்க்குறீங்க. அடுத்து ஒரு ரீல் தள்ளிட்டீங்கன்னா அவ்வளோதான் அது முடிஞ்சிருது. ஸோ அது வந்து அதுக்கான ஸ்டெப் எதுவும் எடுக்க மாட்டீங்க. இன்னைக்கு கோர்ஸ் படிக்கணும்னு நெனச்சு அத எடுக்குறீங்க. லைக் ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் வந்தா போதும். அத எடுத்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சுறீங்க. நீங்க மட்டும் இல்ல, நானும் அப்படிதான் இருந்தேன். இப்போ ஓரளவுனா மோஸ்ட் ஆஃப் த டைம் மோஸ்ட்லி குறைஞ்சிருச்சு. சாட்டர்டே, சண்டே கூட குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1/2 அன் ஹவர் கண்டிப்பா 1/2 அன் ஹவர் ரீல் யூஸ் பண்ணிடுறேன். Instagram யூஸ் பண்ணிடுறேன். லைக் சாட்டர்டே, சண்டேல கூட 1/2 அன் ஹவர் தான். இப்போ இந்த டைம்லலாம் யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஸோ நான் குறைச்சுட்டேன். ஸோ நீங்களும் குறைச்சீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? ஆப்வியஸா நீங்க எடுத்துக்கலாம். அதுலருந்து ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கலாம். அத நீங்க எடுத்து YouTubeல கண்டிப்பா நெறைய இருக்கு. நெறைய பேர் நெறைய குழு சொல்லியிருக்காங்க. ரீல்ஸ தாண்டி நீங்க Instagramம தாண்டி ரீல்க்குள்ள வந்து ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் வீடியோவாவது பார்க்க பழகுங்க. அதுலருந்து ஏதாவது ஒண்ணு கத்துக்கோங்க. ரீல்ஸ் 30 செகண்ட்ஸ் தான். அதுல என்ன உங்களுக்கு கெயின் ஆகுதுன்னு கூட எனக்கு தெரியல. பட் ஆனா அதான் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் பார்க்குறாங்க. ஸோ, இதுல ரீல்ஸ்லேருந்து வெளிய வந்து யூடியூப்க்கு வந்தாலும் நீங்க ஷார்ட்ஸ் பார்க்காம, டைரக்ட்டா உங்களுக்கு என்ன தேவையோ அத மட்டும் போய் பாருங்க. ஏன்னா, பிகாஸ் இப்போ ரீல்ஸ் பிளஸ் யூடியூப் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் மாணிக்க போயிருச்சு. நீங்க ஒரு பொருள் வாங்க போறீங்க. ஒரு பென் வாங்க போறீங்க. பட் ஆனா, அந்த பெண்ண அத எடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 10 ஐட்டம் எடுத்துருவீங்க. சாக்லேட்டு, ஸ்நாக்ஸ், பிஸ்கட் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான், சரி நம்ம என்ன வாங்க வந்தோம்ங்கிறதே ஞாபகப்படுத்தி பென் வாங்குறீங்க. அது மாணிக்கு தான் இப்ப ஷார்ட்ஸ் இருக்கு. நீங்க ஒண்ணு பார்க்க போவீங்க. இல்ல மொபைல கையில எடுக்குறீங்கன்னா, லைக் எ ஏதாவது ஒண்ணு டாக்குமெண்ட்க்காண்டி உள்ள போயிருப்பீங்க. பட் ஆனா, இப்ப என்னடான்னா ரீல்ஸ் தள்ள ஆரம்பிச்சுறீங்க. Instagramல நோட்டிஃபிகேஷன் வந்தோனே அத பார்த்து ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் அதையே யூஸ் பண்றீங்க. அது வந்து எனக்கு ஒரு ஒரு பெரிய பேக் மணிக்கு இருக்கு. ஸோ, அது வந்து 20ஸ் வந்து ஒரு ட்ராப் மணிக்குன்னு எனக்கு தோணுது. லைக் அது எனக்கும் நடந்திருக்கு. நானும் அப்படிதான் இருந்தேன். ஸோ, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டு இருக்கேன். நீங்களும் 2026ல மாத்துனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். அப்புறம் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டிங் டைம் வித் அதர்ஸ் இல்ல. அதாவது எப்படின்னா, நீங்க ஒரு ஆளுக்கு வெயிட் பண்ணுவீங்க. ஒரு ஒரு சில இடத்துல வெயிட் பண்ணா ஓகே. ஓகே. இது இந்த இடத்துல நம்ம அவனுக்கு வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனா ஓகே. கண்டிப்பா வெயிட் பண்ணணும். அவனுக்கு வந்து அந்த இடத்துல அவனுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. அந்த இடத்துல அவனுக்கு வெயிட் பண்ணலாம். அது தப்பு இல்ல. லைக் எப்புட்ன்னா, இவன் ஜிம்முக்கு வந்தா தான் நான் ஜிம்முக்கு போவேன். இவன் கூட வந்தா தான் நான் இதுக்கு போவேன். அது வந்து இருக்கலாம். லைக் அது வந்து எல்லா நேரத்துலயும் இருக்க தேவையில்ல. ஒரு இடத்துல ஒரு விஷயத்துக்கு இருக்கலாம். கூட்டு சேர்ந்து சேர்ந்து போனீங்கன்னா, உங்களோட உங்களோட டைமும் வேஸ்ட் ஆகும். உங்களுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்க முடியாது. தெரிஞ்சுக்க முடியாது. லைக் ஒரு சில நேரம் உங்களுக்கு அந்த இடத்துல கம்பேரிசன் வரலாம். ஒரு சில நேரம் உங்களுக்கு வந்து தலகணம் வரலாம். வாட்டெவர் 2 விஷயமும் வரலாம். அல்லது மாடரேட்டா சரி நமக்கு என்ன இருக்குன்னே கண்டுபிடிக்காம கூட இருக்கலாம். அதாவது நான் இத எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ லைக் நான் ஜிம்முக்கு போணும்னு நெனைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அத வந்து இன்னைக்கு இவன் வரலன்னா, நமக்கு ஆப்வியஸா லீவ் போட தோணும். டேய் சரி நாளைக்கு போய்க்கலாமாடான்னு கேட்டா, சரி நாளைக்கு போய்க்கலாம்டா, சேர்த்து பண்ணிக்கலாம்டா அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். அந்த மைண்ட் உங்களுக்கு வர வேணாம் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்றேன். அது வந்து உங்களுக்கு டைமையும் அளிக்குது, உங்களோட கன்சிஸ்டன்ஸியும் அளிக்குது, உங்களோட டிசிப்ளினும் அளிக்குது. லைக் நீங்க நெனச்ச கோல போறப்ப அது ஒரு பேரியர் மாணிக்க வருது. 20ஸ்லயும் சரி, 30ஸ்லயும் சரி. லைக் இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜிம்ம சொன்னேன். வாட்டெவர் நீங்க ஏதாவது ஒரு பர்ப்பஸ்க்காண்டி போறீங்கன்னா, லைக் நீங்க தனிமையா இருக்க கத்துக்கோங்க. பிளஸ் சஜஷன்ஸ் கண்டிப்பா வேணும். அவங்கள கேளுங்க, ஐடியா கேளுங்க. ஆனா அவங்கள மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. அவங்கன்னா யாரா இருந்தாலும் ஓகே. அத சொல்ல வரேன். ட்ரக்ஸ் 2000 சாரி 20ஸ்ல இருக்கிற பெரிய ப்ராப்ளமா இருக்கிறது ட்ரிங்க்ஸ், ஸ்மோக் தான்.
அது வந்து இப்போ நெறைய பேர் ட்ராப் ஆகிக்கிட்டு இருக்காங்க. நெறைய நியூஸ் வருது. இவன் வந்து சின்ன பசங்க வந்து ஜாலிக்காண்டி குத்திட்டான், கொன்னுட்டான். அவைங்கலாம் என்ன ஆக போறாங்கன்னே தெரியல. லைக் நான் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த ட்ரிங்க்ஸு, ஸ்மோக்னா பயப்படுவாங்க வீட்ல. இப்ப என்னடான்னா பயம் குறைஞ்சிருச்சு. எல்லாமே குறைஞ்சுகிட்டு வருது. என்னடா ட்ரிங்க்ஸ பத்தி பேசுற அப்டின்னா, லைக் அதுவும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அத சொல்லணும்னு நெனச்சேன். ஸோ இத வந்து நான் ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன். அத நிறுத்த பாருங்க. என்னோட ஃபாலோவர்ஸோ அல்லது எவனாவது உங்களுக்கு குடிக்கிறான்னா அவனுக்கு சென்ட் பண்ணி டேய் நிறுத்துடா, வேணாம்டா அப்டின்னு நீங்க நெறைய பேர் சொல்லியிருப்பீங்க. அதையும் தாண்டி நிறுத்தாம இருந்தாங்கன்னா, அது அவன் தலைவிதின்னு தான் என்னால சொல்ல முடியும். முடிஞ்ச அளவுக்கு அவன தடுக்க தான் முடியும். அதையும் தாண்டி நீ யார்றான்னு கேட்டா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ அத நிறுத்துறது பெட்டர். இப்போ யாரும் குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா, அத நிறுத்துறது பெட்டர்ன்னு எனக்கு தோணுது. அதத்தான் நான் சொல்லணும்னு நெனச்சேன். அப்புறம் சேவிங்ஸ். எப்டின்னா, லைக் என்னையே எடுத்துக்கோங்க. நான் வந்து காலேஜ் டேஸ்ல சேவிங்ஸ்ன்னு ஒண்ணுமே வச்சதில்ல. எங்க அப்பா எனக்கு நெறைய அமௌண்ட் தருவாங்க. நான் சேவ் பண்ணதில்ல. ட்ரிப் போயிருக்கேன். பட் ஆனா சேவ் பண்ணதில்ல. சேவ் பண்ணியிருக்கணும்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்க சேவிங்ஸ் கொஞ்சம் வச்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மென்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க லைஃப்ப ரன் பண்றதுக்கு தேவையானது பணம். பணத்த எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் நெறைய தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் YouTubeல இருக்கு. ரீல்ஸ்ல இருக்கு. பட் ஆனா 30 செகண்ட்ஸ்ல என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? ஸோ ரீல்ஸ விட்டு வெளிய வந்து YouTubeல பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அதத்தான் நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். நெறைய பேருக்கு அது வந்து நெறைய பேத்துக்கு தெரிய மாட்டுது. இது என்னடா இப்போ இப்ப என்ஜாய் பண்ணலனா எப்போடா? கண்டிப்பா இப்ப என்ஜாய் பண்ணணும். அத கொஞ்சம் பிரிச்சு என்ஜாய் பண்ணலாம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். லைக் அவன் வந்து சேவிங்ஸ்ல இருந்து கொஞ்சம் எடுத்து அத ட்ரிப்புக்கு யூஸ் பண்ணுவான். அத ட்ரிப்புக்குன்னு சொல்லி வீட்ல காசு வாங்க மாட்டாயா? அவன் அந்த வயசுல ட்ரிப்பு போணும்னு ஆசைப்படுறான். அதுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் பண்றான். நான் ஆனா அப்படி இல்ல. நான் வந்து அதுக்கும் சேர்த்து அப்பா அம்மாட்ட காசு வாங்குவேன். அது வந்து எனக்கு இப்ப வந்து ரொம்ப ஹிட் ஆகுது. அது நாம அப்படி தப்பு பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு. ஸோ அதெல்லாம் நான் சொல்லணும்னு நெனச்சேன். சேவிங்ஸ். அப்புறம் நைட்ல சாப்பிடுறது. நைட்ல வந்து எப்பயாவது சாப்பிடலாம். நான் ஆனா நெறைய வாட்டி சாப்பிட்டேன். அதனால தான் நான் வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. இப்ப நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். ஸோ நைட்ல வந்து அடிக்கடி சாப்பிடுறவங்களா இருந்தீங்கன்னா, ஸோ ப்ளீஸ் குறைச்சுக்கோங்க. நைட்ல ஓரளவு கொஞ்சம் சீக்கிரம் தூங்குங்க. இதெல்லாம் நான் சொல்லணும்னு நெனச்சேன் நண்பர்களே. இது வந்து கொஞ்சம் ஜாலியான வீடியோவா தான் இருக்கும். உங்களுக்கு புடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. எதுவும் தப்பு இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. திருத்திக்கிறேன். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. தேங்க் யூ காய்ஸ்.